ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம எத பார்க்க போறோம் அப்டின்னா, நம்பளோட ஃபாரெக்ஸ் ரோட் மேப் சீரிஸ்ல எபிசோட் 4. ஸோ, ட்ரேடிங் மைண்ட் செட் ஃபார் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் அப்டின்றது தான் நம்மளோட டாபிக். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களோட மைண்ட் செட் ப்ராஃபிட்ன்னு இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ, ட்ரேடிங்க பொறுத்தவரையும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்டின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியோ, சார்ட் அனாலிசிஸோ, இல்ல சார்ட் பேட்டர்ன்ஸோ, இண்டிகேட்டர்ஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து செகண்டரி தான். அதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, ட்ரேடிங் வந்து ஒரு கேம்பிளிங் கிடையாது. அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரேடிங் அப்டின்றது வந்து எப்படி வந்து நீங்க ப்ராஃபிட் ஆக முடியும் அப்டின்னா, எப்ப நீங்க வந்து டிசிப்ளினா இருக்கீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா, ட்ரேடிங்ல வந்து நீங்க பை பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், செல் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். இருக்கிறது 2டே பட்டன். ஒண்ணு பையி, இன்னொன்னு செல்லு. ஏன்னா, வேற எந்த ஆப்ஷன்ஸ்ன்னு நமக்கு கிடையாது. கரெக்ட்டா? அப்ப நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கரெக்ட்டான நேரத்தில பையும், கரெக்ட்டான நேரத்தில செல்லும் பண்ணுவோம். வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தா கூட கண்டிப்பா உங்களால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. மைண்ட் செட் இல்லன்னா கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயில் ஆகும். ரைட்டா? ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸ் யூசுவலா என்னென்ன அப்படின்றத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பேஷன்ஸ். நீங்க வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது 4 டைம் ஜோன்ஸ்ல வந்து வொர்க் ஆகும். ரைட்டா? ஸோ ஒண்ணு வந்து சிட்னி, அதுக்கப்புறம் ஏஷியன் செஷன் வரும். அப்புறம் லண்டன், அதுக்கப்புறம் நியூயார்க் செஷன். ரைட்டா? ஸோ இது வந்து 24 ஹார்ஸுமே அப் அண்ட் ரன்னிங்கா இருக்கிறனால, நீங்க எப்ப வந்து கரெக்ட்டான ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷன்ட்டா வெயிட் பண்ணணும். இப்ப எப்படி வந்து ஒரு கொக்கு வந்து ரிவர்ல வந்து ஒரு மீனுக்காக ஒத்த கால்ல எவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தாலும், கரெக்ட்டா அந்த மீன் வரம்போது, அத எப்படி கொத்திட்டு போது. ஸோ, அதே மாதிரி உங்களோட பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகுதே அப்படின்றதுக்காக நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படின்னும்போது, எப்போதுமே நீங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் டிபி பிளான் பண்ணாம ட்ரேட் எடுக்கவே கூடாது. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, இல்ல உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ, அந்த ரூல்ஸையும், ஸ்ட்ராட்டஜியும் நீங்க மதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, உங்க மைண்ட் செட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிய மதிக்கல அப்படின்னா, அது எப்படி வந்து ப்ராஃபிட்ல முடியும்? ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கணும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி வொர்க் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஏன் அப்டின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ₹10 வரையும் தான் வந்து ரிஸ்க் இருக்கணும். அதுக்கு மேல உங்ககிட்ட வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது. இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் உங்களோட அ அமௌண்ட். நீங்க எவ்வளோ வந்து உங்க அக்கவுண்ட்ல வச்சிருக்கீங்களோ, அ இதோட பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 100%ல 10% வந்து ரிஸ்க்கா வந்து நீங்க வைக்கலாம். ஒரு ட்ரேடுக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் அனலைஸ் பண்ணி கரெக்ட்டான டைம் வரும்போது ட்ரேட்லாம் எடுப்பீங்க. பட் ஆனா, திடீர்னு வந்து மார்க்கெட் லைட்டா வந்து சைடு வாங்கும். லைட்டா வந்து மேல போயிட்டுருக்கிறது கீழ வர மாதிரி தெரியும். நீங்க வந்து பை வாங்கி வச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு பயந்துட்டு ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் ஆகும். அதுக்கு ஒரு டைம் நீங்க குடுக்கணும். 30 மினிட்ஸோ, 1 ஹாரோ நீங்க டைம் குடுத்தா தான் அது வொர்க் ஆகும். கரெக்ட்டா? நீங்க அந்த டைம் குடுக்காமலே ட்ரேட சீக்கிரமா குளோஸ் பண்ணிடுறது. அப்ப என்ன ஆகும்? நீங்க போட்ட அமௌண்ட்டும் வந்து ஸ்டாப் லாஸ்ல போய் முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. உங்களோட எமோஷன்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 2 ட்ரேட் நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பக்காவா முடிஞ்சிருச்சு. சூப்பரா நீங்க வந்து நெனச்ச மாரி 50% ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. பட் 2வது ட்ரேட் வந்து லாஸ்ல ஸ்டாப் லாஸ் போய் அடிச்சிருச்சு அப்டின்னா, நீங்க உங்களோட மைண்ட் செட் எப்டி இருக்கணும் அப்டின்னா, இன்னைக்கு நான் 2 ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 2 ட்ரேடுமே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேவ நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிரணும். அப்பதான் வந்து நீங்க வந்து லாங் டெர்ம்ல வந்து கண்டிப்பா இதுல வந்து சர்வை ஆக முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லாங் டெர்ம் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ட்ரேடிங் வந்து ஒரு மேரத்தான் மாதிரி. நீங்க வந்து சின்ன சின்னதா சும்மா ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு இருக்க மாரி கிடையாது. ட்ரேடிங் அப்படின்றது ஒரு மேரத்தான் மாரி. ஸோ வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்க சின்ன சின்னதா பண்ணா தான் வந்து கண்டிப்பா வந்து உங்களால வந்து ரிஸ்க் இல்லாத ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ காமனா வந்து மைண்ட் செட் இந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ மார்க்கெட் மூவ் ஆகுதேன்னு சொல்லிட்டு நம்மட்ட ஒரு பிளானே இருக்காது.
டக்குன்னு வந்து ட்ரேட் எடுத்துரும். சூப்பரா நல்லா போயிட்டு இருக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளானே பண்ணலனா கூட திடீர்னு மார்க்கெட்ல வந்தோனே பை குடுத்துருவீங்க. இல்லன்னா செல்ல குடுத்துருவீங்க. அந்த மாரி நீங்க பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரிவென்ஜ் ட்ரேடிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, லாஸ் ஆயிருக்கும். அன்னைய டே வந்து எப்படியாவது லாஸ் பண்ணத திருப்பி எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஒரு ப்ரோ ட்ரேடரா ஆகவே முடியாது. ஸோ ரிவென்ஜ் ட்ரேடிங் இருக்கவே கூடாது. ஆஃப்டர் லாஸ் உங்களோட டேவ க்ளோஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒரு வாக் மாரி போயிட்டு, அப்படியே பார்க் போயிட்டு, அது மாரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு, அப்படி வந்து உங்க டேவ வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணணும். ரிவென்ஜ் ட்ரேடிங் எடுக்கவே கூடாது. ரைட்டா? அடுத்து வந்து லிவரேஜ். நம்மகிட்ட வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வென் இட் கம்ஸ் டூ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெறைய புரோக்கர்ஸ்ல வந்து லிவரேஜஸ்லாம் குடுப்பாங்க. அதிகமான அமௌண்ட்ட பாரோ பண்ணாதீங்க. ஏன்னா, அது ரொம்பவே ஹை ரிஸ்க். இஃப் இன் கேஸ் அது ப்ராஃபிட் வருதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆனா லாஸ் வரும்போது உங்களாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஓவரான லிவரேஜ் வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. இதான் மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ் வந்து வென் இட் கம்ஸ் டூ நீங்க வந்து ஒரு ப்ரோ ட்ரேடரா ஆகணும் அப்படின்னா, என்ன பொறுத்தவரையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் எடுப்பேன். அதுவும் ஒண்ணு வந்து லண்டன் செஷன், இன்னொன்னு வந்து நியூயார்க் செஷன். அண்ட் என்னோட கரன்சி பேர்ஸ் எல்லாமே நான் ப்ரீ பிளான்டா வச்சிருப்பேன். இந்த கரன்சி பேர்ஸ்ல மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் வந்து என்னோட டே வந்து மூவ் ஆகும். இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்துட்டு என்னோட டேவ வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இஃப் இன்கேஸ் 2மே போயிடுச்சு அப்டின்னா, நான் ஓவர் ட்ரேடே பண்ண மாட்டேன். என்னோட டேவ அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டேக்கான பிளானிங்ஸ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரைட்டா மக்களே? ஸோ நீங்க வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோ ட்ரேடரா ஆகணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்களாலயும் முடியும். ப்ளீஸ் இந்த மைண்ட் செட்ட நீங்க வளர்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.